Tejas, where the hell is Arnav? We have to shoot the iPhone unboxing. எங்க போனா இவன்? மருதமலை மாவனியே முருகையா, வேலனின் குளம் காட்டும் தேவையா ஐயா. டேய், ஐபோனுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம், அதுவும் பாட்டெல்லாம் தப்பா பாடுற, என்னடா நடக்குது? இல்ல, புது ஐஃபோன் வந்துருச்சு. இந்த 20+, 15+, 16+ மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த 16+ நான் எடுத்து அந்த சந்தோஷம். सपने देखना अच्छी बात है, लेकिन सपने को लेकर के बैठे रहना और सपनों के लिए सोते रहना, ये तो सही नहीं है. ஸோ அர்ணவ்க்கு ஐஃபோன் 16+ கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்சிருங்க. ஐஃபோன் 16 சீரிஸ் ஃபுல் பொட்டி வந்துருச்சு. வெறும் ஐஃபோன் 16 சீரிஸ் இல்ல, அது கூட ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மேக்ஸ், ஏர்பாட்ஸ் 4th ஜெனரேஷன் வித் ANC, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2 எல்லாத்தையும் கூட்டி தட்டுச்சிட்டாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சரி, நான் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன விலை இருக்கும்னு கெஸ் பண்ணி காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright. So, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லிடுறேன். iPhone 16 சீரிஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். So 16, 16+, 16 Pro, 16 Pro Max. மிச்சதெல்லாம் நான் காட்டிடுறேன். ஓகே, குவிக்லி. So, இது வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 ஓட பொட்டி. இதோட வீடியோ வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்ஃபேக்ட் எந்த அதர் ப்ராடக்ட்ஸோட வீடியோ வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2, புதுசா சாட்டின் பிளாக் கலர் வந்திருக்குல்ல, அந்த கலர் வேரியன்ட். ஆல் த கேசஸ் கொடுத்திருக்காங்க, டிஃபரெண்டான கேசஸ் கொடுத்திருக்காங்க. 16 Pro Maxக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ், மிச்சதெல்லாம் சிலிகான் கேஸ் கொடுத்திருக்காங்க. நைஸ். ஏர்பாட்ஸ் 4th ஜெனரேஷன் வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். நிறைய பேருக்கு இதோட ரிவ்யூ வேணும்னு எனக்கு தெரியும். ஸோ இஃப் யூ வாண்ட் இட், again comments சொல்லுங்க. Alright, this is a crazy number of products. இது Apple Watch Ultra 2 ஓட band extra, இது AirPods Max. இத கண்டிப்பா நான் அன்பாக்ஸ் பண்ணி இத பத்தி பேச போறது இல்ல, ஏன்னா ஒண்ணுமே பண்ணல Apple. ஆக்சுவலி டைப் சி கொடுத்துட்டாங்க, புது கலர் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் இது இன்னும் H1 சிப் தான் யூஸ் பண்ணிருக்கு, H2 சிப் கூட இல்ல. விட்டுருங்க, இத பத்தி பேச வேண்டாம். 60,000 வேற வேலை. Alright, but this my friends, this இதாங்க, இங்க தான் மேட்டரே. iPhone 16 series. பட் நான் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன், ஆனா இவ்வளவு எக்ஸைட்டிங்கா ஃபோன்ஸ் இருக்கா இல்லையான்னு ஆக்சுவலி சரி நான் சொல்ல பாருங்க. நீங்க வீடியோ நாங்க அன்பாக்ஸ் பண்ணி ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணி இருக்கோம். I'll talk about it. Alright, நான் புடிச்சுக்கோ. என் ஃபோன் நல்லா இருக்கு. அது உன் ஃபோன், அது உன் கவர் மட்டும் தான் உனக்கு. வச்சுக்கோ, வீட்டுக்கு எடுத்து போய்க்கோ. Alright, so iPhone 16 பிங்க் கலர்ல, 16+ டீல் கலர்ல, நேச்சுரல் டைட்டேனியம் கலர்ல வந்து iPhone 16 Pro and டெசர்ட் டைட்டேனியம் கலர்ல iPhone 16 Pro Max. So எல்லாத்தையும் குவிக்லி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. 16 Pro Max ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். And this is the new desert titanium color. பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல்ல? I really like it actually. In fact நான் ஒரு டிஃபரெண்ட் கலரா இருக்கும்னு நினைச்சேன், but it looks damn nice. அதுக்கு அடியில உங்களுக்கு braided Type C to Type C கேபிள் கொடுத்திருக்காங்க, ஒரு SIM ejector டூல் இருக்கு. அண்ட் அதுக்கு அடியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ஸ்டார்ட் கைட்ஸ் கிடைச்சிடும். ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், என்னமோ மிஸ்ஸிங்கா தெரியுது இல்ல? என்னது? ஸ்டிக்கர்ஸ் கிடையாது இந்த வருஷம். ஏன் தெரியுமா? ஆப்பிள் சொல்றாங்க என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் பண்ணோம்னா ஸ்டிக்கர்ஸ் தூக்கணுமாமா. எனக்கு சுத்தமா ஆப்பிளோட என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி விஷயமே புரிய மாட்டேங்குதுங்க. பட் எனிவே, குவிக்லி 16 Pro காட்டிடுறேன். 16 Pro in natural titanium color. Alright, இது இங்க வச்சிருவோம். 16+ in teal color. இது நல்லா இருக்கு. இந்த கலர் ஆக்சுவலி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. I'll talk more about it. கலர். And this is the iPhone 16 Chota Boy in pink color. 16 and 16+ பொறுத்த வரைக்கும் கலர்ஸ்ல வந்து நல்ல டிஃபரெண்டான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த தடவை ஒரு ஃபியூஸ்ட் கிளாஸ் லுக் இருக்கு. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீல் கலர் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அல்ட்ரா மரீன் ஒரு கலர் இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. And this pink color also looks nice. போன வாட்டி இந்த மாதிரி பிரைட்டா இல்லாம ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டி லுக்கா கொடுத்திருக்காங்க. And it looks damn nice. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா of course கேமரா மாடியூலோட டிசைனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. And I'll talk about that. அது பண்ணிருக்க ரீசன் இருக்கு. கேமரா செக்ஷனை பத்தி பேசும்போது அப்ப நான் சொல்றேன் why they've done it. And iPhone 16 நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இங்க ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. iPhone 15 கூட இருக்கு எங்கள்கிட்ட. பாருங்க, லாஸ்ட் இயர் iPhone 15ல இந்த மியூட் ஸ்விட்ச் இருந்ததா, இந்த தடவை இந்த ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. 15 Pro சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்கல, இந்த தடவை 16 and 16 Pro சீரிஸ்ல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, புதுசா என்ன கொடுத்திருக்காங்க? கேமரா கண்ட்ரோல் பட்டன். நான் கேமரா கண்ட்ரோல் பட்டனை பத்தி டீடைலா நான் சொல்ல போறேன், கேமரா செக்ஷன்ல சொல்ல
போறேன். I have lots of thoughts. அதை பத்தி பேசணும். ஓகே, 16 Pro and Pro Max பொறுத்த வரைக்கும் சைஸஸ் இந்த தடவை பெருசாக்கிட்டாங்க ஸ்லைட்லி. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா 16 Proல வந்து இப்போ பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, 6.3 inch டிஸ்ப்ளே, அண்ட் 16 Pro Maxல வந்து 6.9 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இட்ஸ் பிகம் பிகர் அண்ட் ஸ்லைட்லி ஹெவியர் ஆல்சோ. வெயிட் செக் பண்ணி காட்டுறேன் நான் கூடிய சீக்கிரம். பட் 16 Pro Max சீரிஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா 16 Pro and Pro Maxல வந்து உங்களுக்கு இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் புதுசா கொடுத்திருக்காங்க. அது தவிர்த்து வந்து மோஸ்ட் ஆஃப் தி டிசைன் இஸ் சிமிலர் எக்ஸெப்ட் ஃபார் ஒன் திங். ஒரு விஷயம் கண்டிப்பா பேசி ஆகணும். என்னன்னா 15 Pro Max கம்பேரிசன்ல இந்த ஃப்ரேம் டிசைன் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்குங்க. இது கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இருந்தது, இது கொஞ்சம் கிளாசி ஃபினிஷா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு அலுமினியம் ஃபீல் கிரியேட் பண்ண பார்த்திருக்காங்க இந்த தடவை. டைட்டானியம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் ஒரு அலுமினியம் ஃபீல் கொடுத்திருக்காங்க இந்த தடவை. செகண்டரி டிவைஸ் iPhone 15 Pro Max யூஸ் பண்ணிருந்தேன், and 16 Pro Max இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவியா தோணுது, and I will show it to you. Alright, first 15 Pro Max weight காட்டுட்டா நானு 221.3 grams கரெக்ட்டா. இப்போ 16 Pro Max weight பாருங்க, 227.9, almost 228 grams. So weight கூடி இருக்கு, and you can feel the difference in the weight, and thickness கூட கொஞ்சம் கூடி இருக்க மாதிரி தெரியுது, and size கூட நீங்க பாத்தீங்கன்னா 15 Pro Max சின்ன போனா இருந்தது, 16 Pro Max கொஞ்சம் பெருசாக்கிட்டாங்க. So இன்னும் கொஞ்சம் uncomfortable இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, அப்ப 16 Pro ஓட weight check பண்ணி பார்த்தலாமா ஒரு தடவை. 16 Pro நீங்க பாத்தீங்கன்னா 199.7, under 200 grams வச்சிருக்காங்க. So comfortable இருக்கு. Plus 16 Pro ஓட size வந்து கரெக்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. I really like it. 16 ஓட weight check பண்ணி பார்த்தலாமா. 16 வந்து 170 இருக்குமா, 170.5. Spot on. And 16 plus again 200 grams தான். Almost similar weight உங்களுக்கு 16 plus को 16 Pro को. All right. Of course design and build பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ceramic shield protectionும் கிடைக்கும். நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், ceramic shield வந்து iPhone ஓடது நல்ல டஃப்பான கிளாஸ் தான். இந்த வருஷம் இன்னும் டஃப் ஆக்கி இருக்காங்களாமா. சோ கண்டிப்பா டிராப் டெஸ்ட் பண்ணி காட்ட தான் போறேன், which I very scared about. But ceramic shield இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, டஃப்பா இருந்தாலும் ஈஸியா ஸ்கிராட்ச் ஆகுதுங்க, செம்ம ஈஸியா ஸ்கிராட்ச் ஆகுது. It just looks very ugly. But let's quickly drop ரெண்டு phones drop பண்றேன். So எந்த phones drop பண்றது அர்னப்? Pro and Pro and Pro Max 16 plus drop பண்ண வேண்டாமா? அவனுக்கு வேணுமா, அதனால வேணாம். அப்போ கண்டிப்பா நான் 16 பிளஸ்ஸையும் Pro Maxையும் drop பண்ண போறேன். மருதமலை மாவனே போடலாமா? ஆல்ரைட், அப்படி டக்கு டக்குங்குது எல்லாருக்கும். கொஞ்சம் மேலேருந்து போடலாம். இப்படி 16 Pro Max drop பண்ணிட்டு உங்க ஹார்ட் பீட் கூடலனா வாட் இஸ் இட்? ஆப்வியஸ்லி நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, பட் நாங்க டெஸ்ட் பண்ணி காட்டணும்ல லைவா. ஒரு செகண்டுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல இங்க கிராக் விழுந்த மாதிரி தெரிஞ்சது. தேங்க்ஸ்ஃபுல். ஆல்ரைட், 16 பிளஸ். அர்ணவ் ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கான், அவனுக்கு தான் இந்த ஃபோன் கிடைக்க போகுதுன்னு. கொடுத்துடலாமா அர்ணவுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ராப் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், அதுக்கப்புறம் கொடுத்துடலாம். ஓகே, பச்சாக்னு விழுகும் போது எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. திஸ் இஸ் ஃபைன். ஆல்ரைட், இட்ஸ் ஃபைன் அர்ணவ், fine. Now let's talk about the display. Okay, display பொறுத்த வரைக்கும் 16 and 16 plusல எந்த சேஞ்சுமே இல்லை compared to 15 and 15 plus. உங்களுக்கு வந்து 16ல 6.1 inch display கிடைக்கும், 16 plusல 6.7 inch display கொடுத்திருக்காங்க, and ரெண்டுமே 60 Hz panels தான். ஆனா 16 Pro and 16 Pro Maxல display changes இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த bezels பாருங்க, என்ன bezels இது பா, கிரேசி. நான் 15 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்னமோ 15 Pro Maxல வந்து பெசல்ஸ் சின்னதா இந்த மாதிரி எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும். 16 Pro Max compared to 15 Pro Max. What is this bezels? Crazy Apple. Good job. And நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ 6.9 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, சோ பெரிய டிஸ்ப்ளே கிடைக்கும். And 16 Proல வந்து உங்களுக்கு 6.3 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. And இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல Pro சீரிஸ் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு வந்து Pro Motion டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால 120 Hz refresh rateும் கொடுத்திருக்காங்க. And இந்த நாலு ஃபோன்ஸ்ல உங்களுக்கு HDR சப்போர்ட்லாம் பிரச்சனை இல்ல, Dolby Vision சப்போர்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் Dolby Vision வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்க. இந்த தடவை Apple என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ப்ளேயோட ஸ்பெக்ஸ்ல 2000 nits peak brightness கொடுத்திருக்காங்க, which was the same as last year. Actually எல்லா ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு 2000 nits peak brightness கிடைச்சிடும். ஆனா போன வருஷத்தோட iPhone 15 சீரிஸ் கம்பேரிசன்ல இந்த வருஷம் உங்களுக்கு 1 nits வரைக்கும் லோவஸ்ட் brightness கொடுத்திருக்காங்க. Obviously டிஸ்ப்ளே சொல்லவே வேண்டாம், 16 Pro and 16 Pro Maxல தாறுமாறா இருக்கு. 16 and 16 Plusல 60 Hz கொடுத்திருக்கனால I am not very happy. 120 Hz கொடுத்திருக்கணும், அடுத்த வருஷம் வந்தா it will be good, fingers crossed. ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடா இருக்கு எல்லா ஃபோன்ஸ்லயும், 16 Pro Maxல எஸ்பெஷலி ரொம்பவே லவுடா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க. Let me know what you guys think.
ஆல்ரைட், ஸோ இப்போ ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆல் ஐபோன்ஸ்ல உங்களுக்கு வந்து 8GB RAM கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு 8GB RAM தேவை. சரி, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக 8GB RAM கொடுத்திருக்காங்க. ஆனா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் காணோம்பா, இட் இஸ் நாட் தேர். ஏன்னா இந்த போன்ஸ் வந்து iOS 18 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொண்டு வராங்க. iOS 18.1 அப்டேட் வந்து அக்டோபர்ல இல்லைன்னா நவம்பர்ல தான் வரப்போதாமா. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் AI ஃபீச்சர்ஸ் கிடையாது. 8GB RAM தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை A18 சிப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. iPhone 16 and 16 Plusல A18 சிப் கொடுத்திருக்காங்க. அண்ட் 16 Pro 16 Pro Maxல A18 Pro சிப் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் Pro நேம்னா Pro சிப் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த A18 என்ன கேட்டீங்கன்னா 16 and 16 Plusல வேணும்டே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா A18க்கும் A18 Proக்கு இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒரே டிஃபரன்ஸ் தான். GPU கோர் கவுண்ட் வந்து 6 கோர்ஸ் கொடுத்திருக்காங்க A18 Proல. ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 16 Pro Maxல and 16 Plus 16ல வந்து உங்களுக்கு 5 கோர் GPU கிடைச்சிரும் in A18. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 16 சீரிஸ்லயும் 16 Pro சீரிஸ்லயும் உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து Pro சீரிஸ்ல தான் பெட்டரா இருக்குங்க. Geekbench ஸ்கோர்ஸும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 16 and 16 Pro சீரிஸ்ல அவ்வளவு டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியலங்க ஆக்சுவலி Geekbench ஸ்கோர்ஸ்லயும். சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 16 and 16 Plusலயும் கிடைச்சிரும், which is good. And இந்த தடவை 3 nanometer ஃபேப்ரிகேஷன் process யூஸ் பண்ணிருக்கனால பவர் எஃபிஷியன்சி தாறுமாறா இருக்கும்னு ஆப்பிள் கிளைம் பண்றாங்க. பை தி வே, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து ஒரு thermal sheet யூஸ் பண்ணிருக்காங்க இந்த 16 சீரிஸ். 16 and 16 Plusல வந்து அலுமினியம் ஷீட்டும் 16 Pro 16 Pro Maxல வந்து உங்களுக்கு கிராஃபின் சப்ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க கேமிங் பண்ணீங்கன்னா ஜெனரலி நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க iPhone 15 சீரிஸ் ஆகட்டும் 14 சீரிஸ் ஆகட்டும், நீங்க வந்து ஒரு 30-40 நிமிஷத்துக்கு அப்புறம் BGM இல்லனா Call of Duty விளையாடுறீங்கன்னா பிரைட்னஸ் iPhone குறைக்கும். அது இந்த வருஷம் ஆகுறது இல்லைங்க. ஐ மீன் யூ கேன் ப்ளே ஃபார் லாங்கர். பேசிக்கலி சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு உங்களுக்கு 16 Pro Max எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா Pro Max and Proல கிடைச்சிரும். இட் இஸ் ஆசம். இன்ஃபேக்ட் நான் Assassin's Creed விளையாடி பார்த்த 16 Pro Maxல இட் லுக்ஸ் so good. சோ அந்த பவர் எஃபிஷியன்சி விஷயம் சொன்னேன்ல, பேட்டரிஸ் பத்தி பேசலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 16 Pro 16 Pro Maxல இந்த வருஷம் ஆப்பிள் பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா 16 Plusல 15 Plus கம்பேரிசன்ல சின்ன பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா ஆப்பிள் என்ன கிளைம் பண்றாங்கன்னா இந்த வருஷம் எல்லா போன்ஸ்லயுமே உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைக்கும்னு கிளைம் பண்றாங்க. சோ நான் 3D Mark வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து நாங்க ரன் பண்ணுவோம். அதை ரன் பண்ணும்போது நான் 16 15 Pro Max 16 Pro Maxல ரன் பண்ணும்போது எனக்கு பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி வந்து ஆக்சுவலி 16ல கிடைச்சது. அண்ட் 16 Pro Maxல வந்து செகண்ட் பெஸ்ட் GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட் லூப் ஸ்கோர் ஆகட்டும், ஃப்ரேம் ரேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே 16 Pro Maxல ஹையஸ்டா இருக்கு. ஆனா ஒத்து பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? இங்க 16 and 15 Pro Maxல 10% பேட்டரி டிராப் ஆச்சு. ஆனா 16 Pro Maxல வெறும் 5% தான் பேட்டரி டிராப் ஆச்சுங்க. ஸோ 16 Pro Max என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணல, பட் டெஸ்ட் பண்ணும்போது ஐ ஹேவ் அ ஃபீலிங் தட் இட் இஸ் கோயிங் டு பி அ பேட்டரி மான்ஸ்டர். நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எக்கச்சக்கமான 5G பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். ஸோ ஏர்டெல் ஜியோலாம் ஈஸியாக ஒர்க் ஆகுங்க, பிரச்சனையே இல்லை. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் கிடைச்சிரும், Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.3 சப்போர்ட்டும் இருக்குங்க. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனால் iOS 18 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் iOS 18ல வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு விஷயம் நான் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணேன். நான் RCS சப்போர்ட் வந்து இன்டர்நேஷனலி அவைலபிளா இருக்கு, இந்தியால அவைலபிளா இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா ஏர்டெல் ஜியோ வந்து அதை அவைலபிள் பண்ணணும். ஸோ தேவ் நாட் ஆடட் தட் yet. ஆனால் RCS இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் இந்தியா. எல்லாரும் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிருக்கோம், கரெக்ட் தானே? அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் குரூப்பிங் அது இதுன்னு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. பிளஸ் ஆஃப்கோர்ஸ் தீமிங் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஐக்கன்ஸ் வந்து டார்க் மோட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சென்டர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் குட், நல்லா இருக்கு. பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் காணோம், அது இருந்திருக்கும். ஓகே, நவ லெட்ஸ் டாக் அபவுட் கேமராஸ். கேமராஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் 15 and 16 கம்பேரிசன்ல பாருங்க. என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? வெர்டிகல் கேமரா லேஅவுட். ஆமாங்க, அந்த iPhone XS டிசைனை கொண்டு வந்துட்டாங்க திருப்பியும். பட் அதுக்கான காரணம் இருக்கு. ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேமரா செட்டப் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் ஈஸிலி. தட் இஸ் வை அதனால இது போய் இது கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எந்த மாடியூல் பிடிச்சிருக்கு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சோ 16 and 16 Plusல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP பிரைமரி கேமரா கிடைச்சிடும். அண்ட் அந்த பிரைமரி கேமரால ஃபியூஷன் கேமரா கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து 2x ஆல்மோஸ்ட் நியர்லி ஆப்டிக்கல் ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஆப்பிள் சொல்றது வந்து ஆப்டிக்கல் ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது ஐ கேன் சே வித் ஃபேர் கான்ஃபிடன்ஸ் 2x பெர்ஃபார்மன்ஸ் 16ல மட்டும் இல்ல, 16 Pro Maxல கம்பேர்ட் டு 15 Pro Max தாறுமாறா இருக்குங்க.
கிழிச்சிட்டாங்க இந்த தடவை ஆப்பிள். 2X is actually very crisp, very detailed, and Apple lossless optical performance னு சொல்றது வந்து எனக்கு என்னமோ it seems like it is true. 16 and 16 Plusல உங்களுக்கு 48 MP பிரைமரி கேமரா தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு, மேக்ரோ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ கேமராஸ்ல கண்டிப்பா அப்கிரேட் இருக்குங்க இந்த தடவை 16ல கம்பேர்ட் டு 15. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா சேம் 12 MP கேமரா தான், உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிரும். இட்ஸ் ஆல் வெரி குட். பட் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்ல இந்த தடவை கேமரா அப்கிரேட்ஸ் தாறுமாறான அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா, அகைன் ஃபியூஷன் கேமரானால உங்களுக்கு அந்த 2X கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருக்கு. 48 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 12 MP 5X டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. இந்த தடவை ப்ரோலயும் 5X டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. போன தடவை ப்ரோல வந்து 3X தான் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 12 MP செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். நவ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா 16 Pro Maxல 15 Pro Max கம்பேரிசன்ல லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. HDR கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஆனா 16 Pro Maxல வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து don't look that good, it could have been better. ஆனா இந்த தடவை வந்து இந்த போன்ஸ்ல வந்து உங்களுக்கு போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ்ல நிறைய விஷயம் டிஃபரெண்டான ஃபில்டர்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் வந்து பிக்சர் எடுக்கும் போது வச்சுக்கலாம், பிக்சர் எடுத்ததுக்கு அப்புறமும் வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ட்வீக் பண்ணும்போது வந்து நீங்க ஸ்கின் டோன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தடவை ஒரு நேச்சுரல் மோட்னு கொடுத்திருக்காங்க, which is nice. ஆனா இந்த ஃபீச்சரோட பெட்டரான ஃபீச்சர் என்ன தெரியுமா? ஆடியோ மிக்ஸ். ப்ரோ ஃபோன்ஸ் மட்டும் தான் இந்த ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த தடவை ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்ல உங்களுக்கு 4 ஸ்டுடியோ குவாலிட்டி மைக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆடியோ மிக்ஸ்ல பேசிக்கலி நீங்க வந்து ஒரு பர்சனை ஷூட் பண்றீங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த அவங்க வாய்ஸ் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் வேஸ்ல. ஸோ ஸ்டாண்டர்டா ரெக்கார்ட் பண்ற ஆடியோ ஒன்று இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரேம் ஆடியோ கொடுத்திருக்காங்க, ஸ்டுடியோ ஆடியோ இருக்கு, சினிமேட்டிக் ஆடியோ இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்டுடியோ அண்ட் சினிமேட்டிக் ஆடியோ குவாலிட்டி இருக்கு, ஓய்யோ சான்ஸே இல்லை. இட் இஸ் எக்ஸலென்ட். Hi guys, this is the comparison between iPhone 16 Pro Max and 15 Pro Max. We are basically checking the 4K 60 FPS footage. Yes. And later we'll test the audio mix on the feed. Yes. அண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வில் அப்ரிஷியேட் a lot. அது மட்டும் இல்லைங்க, 4K 120 FPSல நான் மறந்துட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ProRes log ஆப்ஷனும் கிடைக்கும். கிரேசி ஸ்டஃப். அந்த ProRes log ஆப்ஷன் வச்சு தான் வீக்கெண்டோட புது பாட்டோட வீடியோவை ஷூட் பண்ணிருக்காங்க. இட் லுக்ஸ் டேம் குட்ங்க. ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லை, ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது, ஐ வாண்டட் டு கீப் இட் ஃபார் லாஸ்ட். கேமரா கண்ட்ரோல் பட்டன், இந்த பட்டன் இருக்கு. பட்டன் இல்லை ஆக்சுவலி, இட்ஸ் நாட் அ பட்டன், இட்ஸ் 3D டச் இருந்ததுல பழைய ஐஃபோன்ஸ்ல, iPhone 6s இருந்தது நினைக்கிறேன் நான். அந்த 3D டச் ஃபீச்சரை ஒரு பட்டன் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, இது ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன். இதுல ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேசிக்கலி நீங்க என்ன பண்ணலாம்னா, இதை வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, வெளியில இருந்து ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். திருப்பி லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா போட்டோ எடுக்கலாம். அது மட்டும் இல்ல, லைட்டா பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்லைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆப்ஷன் கிடைச்சிரும். அண்ட் லைட்டா டபுள் டேப் பண்ணிட்டு நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா நீங்க டிஃபரெண்ட் கேமரா மோட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் இல்ல இந்த போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ், அதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டலி ஃபங்க்ஷனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பட்டன் தான். சோனி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இதை, பட் இம்ப்ளிமெண்டேஷன் ஐ எம் நாட் ஹாப்பி. நாட் அட் ஆல். எப்படி சொல்றதுன்னா, நான் இது யூஸ் பண்ணும்போது there was always something or the other. ஒரு லேர்னிங் கர்வ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல how to use this. அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் it became even more difficult. எனக்கு கொஞ்சம் ஃபிட்லியா இருக்குங்க. சின்ன இடம் தான் கொடுத்திருக்காங்க ஸ்வைப் பண்றதுக்கு. ஸோ என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து திக்கா இருக்கு, இட்ஸ் பிக். அண்ட் அது ஸ்வைப் பண்ணும்போது இட் டசன்ட் ஃபீல் வெரி நேச்சுரல் ஆர் இன்ட்யூட்டிவ். ஒரு ஆப்பிளோட டிவைஸோட ஹார்ட்வேர் மாதிரியே எனக்கு தோணலைங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வெர்டிக்கல்ல இதை யூஸ் பண்றது வந்து இட்ஸ் அ pain. Horizontal தான் it is best, but vertically it is very difficultங்க. சரி, எனக்கு இது யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படி வச்சுட்டு நீங்க நினைச்சாலும் இது வந்து என்னன்னா கோஸ்ட் டச்சஸ் நிறைய ஆகுதுங்க. நான் ஷூட் பண்ணும்போது அது அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜூம் மோட்ல போயிருது. இட்ஸ் கிரேசி, இட்ஸ் வெரி 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 அனாயிங். ஆமா, இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனை நீங்க வந்து ரீமேப் பண்ணிக்கலாம். யூ கேன் செட் இட் டு சம்திங் எல்ஸ் ஆல்சோ. பட் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கணும். அப்ப கொடுக்காமலே இருந்திருக்கலாம். பெஸ்ட் எஸ், கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. எஸ், ஐம் சேயிங் தட் on camera. Could have been better, Apple. Could have been better. So இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ தான், டீடைல் ரிவ்யூல இல்ல. இதோட கண்டிப்பா கம்பேரிசன்ஸ் பண்ண தான் போறோம். அர்ணவ் வந்து iPhone 16 வர்சஸ் Samsung Galaxy S24 காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் டெஃபினட்டா பண்ண போறான். பிளஸ் நிறைய கம்பேரிசன்ஸ் நாங்க பண்ண போறோம், டீடைல் ரிவ்யூவும் பண்ணுவோம். பட் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன தோணுச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வந்து கிரேசி இன்னோவேஷன்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தபோது. இப்போ வந்து அவங்க டிவைசஸ் எல்லாமே மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, விஷன் ப்ரோன்னு ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் வெரி குட் as well, பட் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு அது பிடிக்கல ஆக்சுவலி. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, ஐ லைக் தீஸ் ஃபோன்ஸ். எஸ்பெஷலி இந்த 16 and 16 Plus நல்லா இருக்கு, ப்ரோ மேக்ஸும் நல்லா இருக்கு. ஐ லைக் திஸ். அண்ட் எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஆப்பிள் ஃபேன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஓஹோ ஆஹான்னு தான் சொல்ல போறாங்க கண்டிப்பா. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்ட்ராய்ட் சைட்ல இருக்க இன்னோவேஷன்ஸ் இருக்குல்ல, தேர் கிரேசி. எஸ்பெஷலி ஃபோல்டிங் ஃபோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தேர் சோ குட். ஆப்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிற மாதிரி
மாதிரி 2 ஸ்டெப் பின்னாடி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரே ஒரு இடத்துல தான் முன்னாடி இருக்காங்க, எங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் டிசைன் இன்னோவேஷன் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் முன்னாடி இருக்காங்க. ட்ரைஃபோல்ட் டிசைனே ஹுவாவே மேட் எக்ஸ்டியில் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஏஐ பொறுத்த வரைக்கும் கூட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்சல்லையும் சாம்சங்லையும் இன்ஃபேக்ட் ஹுவாவேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே ஏஐ வந்து தேர் கங் ஹோ அபவுட் இட். அஃப்கோர்ஸ் ஆப்பிளோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், ஆல்ரெடி பீட்டால இருக்கு அண்ட் இட்ஸ் வெரி குட். பட் கொஞ்சம் லேட்டாக இருக்குல்ல. What do you guys think? என்ன தோணுது உங்களுக்கு இந்த iPhone 16 சீரிஸை பற்றி? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐ லைக் இட் பட் ஐ டோன்ட் லவ் இட். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ். शूट हो गया ना? ठीक है, B-roll ले लो. டேய் வையங்க, கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். வை கிளம்பு.